ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னோட வாழ்க்கை அப்டேட் 1-5 கரெக்டாக சொல்லிட்டு நினைக்கிறேன். இதான் எங்கள் பார்க்க போகிறோம். நம்ம காலையில் எல்லாம் ஒர்க்குமே முடிச்சு எல்லாமே பக்கமாக பண்ணிட்டு போக ஆரம்பிச்சோம். ஏன்னா நான் இந்த டிடிஆர் வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஏறி வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பிடிச்சிட்டாங்க. சரி ஓகே, அவங்க ஃபைன் கட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனுமே ஆனால் எப்படி கட்டணுன்றான், 3 பேர் பிரச்சனை, அதனால் 3 பேர் தனித்தனியாக கட்டுங்க, 280 280 அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அவர் வந்து நாங்கள் ஒரே ஃபேமிலி, நீங்கள் ஒன்றா வாங்கிக்கோங்க, இன்னொரு 280 மட்டும் கட்டுறன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்படி நீ அது மட்டும் கட்டுவேன், நான் 3 பேர் இருந்து பிரச்சனை 3 பேர் அவங்க வந்து ஏதோ வர அவசரத்தில் சில பேருக்கு வந்து ட்ரெயின் வந்து யூஸ் பண்ணுறது ஸோ ஃபஸ்ட் கிளாஸ்னு பார்க்காம ஏறுவீங்க, அதில் கவனமாக ஏறுங்க. தென் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு வாட்டர் மேலே இருந்துச்சு. சரி ஓகே, நல்லா பெருசாக இருந்துச்சு பார்ப்போம், இன்றைக்கி ஒரு புடிடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையாகவே எடுத்துக்கிட்டு வரதுக்கு ரொம்ப வெயிட்டாக இருந்தது. எனக்கு போய் ஜாலியாக இருந்துச்சு. கட் பண்ணுறதுக்காக வந்து பெரிய கத்தி வேறு எங்கள் வீட்டில் எடுத்து வந்தேன். எது ரொம்ப பெருசாக இருக்குன்னு பார்த்து இதுதான் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கத்தி எடுத்து வந்தேன். நான் போட கூட கிராஸாக போட்டுட்டு இருக்கேன் போல, எனக்கே தெரியல. ரொம்ப நேரமாக இப்படி திருப்பேன் அப்படி திருப்பேன், ஏதோ பண்ணுறேன். நானும் நேராக தான் கட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி நானும் கட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு சிரிப்பாக போயிடுச்சு. இந்த பக்கம் இந்த டேரக்ஷனில் வைக்கிட்டு அந்த பக்கம் இந்த டேரக்ஷனில் வச்சுட்டு அதாலே தெரியும். எப்படியோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டேன். ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தென் வந்து என்னடா இது, ஏதோ கலருமே தெரியல, அதில் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. வெள்ளையாக இருக்குல்லாவே பழுப்பு ஏதோ அப்படின்னு நினச்சா ஏதோ ஸ்கேம் மாதிரி எங்களை ஏமாற்றிட்டான். தர்பூசணியால் ஏமாற்றி போய்விட்டான். நல்லாவே இல்லை, ஒஸ்ட் ஆயிடுச்சு. தென் வந்து ஈவினிங்காக வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போடுறேன். அவன் வரேன் ப்ராடக்ட் வந்து நிற்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். நானும் கொஞ்சம் நேரம் ரோட்டில் வந்து நின்று டேரக்ஷன் அங்கே காட்டுது கட்டிக்கிட்டு இருந்தாலும் போராடி ஃபஸ்ட்டு இதில் ஆர்டர் போடுறது ஏன் தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக ஆர்டர் வந்துச்சு. சரி ஓகே, இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்து ஏர் சீரம் இதெல்லாம் ஆர்டர் போட்டு எனக்கு ஜாலியாக இருக்குது. தென் வந்து எனக்குமே ஒரு கொரியர் வந்துருந்தது காலையிலேயே. சரி ஓகே, அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி இது வந்து ஒரு லைட்டு. அந்த லைட் வந்து எதுக்கு அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு வந்து அப்புறமா சொல்கிறேன். என்னோட ப்ராடக்ட்டோட வீடியோவுமே நான் போட்டிருப்பேன், அதில் போய் நீங்கள் பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க. தென் வந்து இது ஒரு குட்டி பாக்ஸை கொடுத்துருந்தா அழகாக இருந்துச்சு உண்மையாகவே பார்க்கறதுக்கே. தென் வந்து இதெல்லாம் பிரித்து எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய தோழி வந்திருந்தேன். அவள் வேறு ஃபன் பண்ணலாம் இல்லை, அவன் மணி தான் அவனுக்கு அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. அவள் வந்து நம்ம ஹாய் சொல்ல ரொம்ப நேரமாக கட்டிட்டு எனக்கு ஹாய் கூட சொல்ல, எப்பவுமே ஹாய் சொல்லுவா. தென் வந்து சொல்ல என்ன ஆச்சு வேணா அப்போ போல இல்லையே அப்படின்ட்டு ஒரு முன்னாடி ஓடி போய் பார்த்தா அவள் கண்ணெல்லாம் என்ன வர தலைக்கு நாளைக்கு பிறந்தனால சரி ஓகே சிறப்பாக செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி. தென் வந்து அவங்க மருதாணி வந்து இன்னும் சரியாக காயில் அதனால அப்படி அவள் கண்ணு வேறு பக்கம் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சரி ஓகேவா மொழி கிட்ட மாற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எங்கே போகணும் ஷாப்பிங் தான், நம்ம பர்த்டேக்கு திங்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். சரி ஓகே வாங்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டு வாங்கினதுக்காக வந்து நாங்கள் சரவணா செல்வர் இடத்துக்கு போயிருந்தோம். டிராஃபிக் நைட்டு ரொம்ப டிராஃபிக் ஆனது. எனக்கு 8:30 இந்த அவள் சொன்ன கதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுக்கு அழுதாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க மம்மி வந்து திட்டாங்க. அவன் வந்து லேட்டாக வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மி டாடி எல்லாமே திட்டாங்க அப்படின்னு ஆரம்பிச்சு. நான் சொன்னேன் நீ மாரி இன்னும் குழந்தையாவே இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி முடிச்சு அவளுக்கு ஒரு நாள் சமாதானத்தை போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஓகே அப்படின்னு சொல்லி மனசை வளர்ந்துட்டாங்க. சொல்லிட்டு அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்களும் ஒரு 4 அட்வைஸை போட்டு விடுங்க அவளுக்கு. தென் வந்து சரி ஓகே நாளைக்கு ஸ்கூலுக்கு போவோம்னு ஒரு பிளானை போட்டிருக்கோம். என்னோட நாளைக்கு பிளான் பிளாக்லாம் தென் வந்து கடைக்கெல்லாம் போயிட்டு அவன் வந்து ஏதோ கம்மல் புட்டு செயின் வளையல் அப்படின்ற மாதிரி வாங்கிடுவோம். அதுவும் இல்லாமல் ஒரு அங்கிள் கடைக்கு போய் அவன் ட்ரெஸ்ஸஸ் எதுவும் வாங்கியிருந்தா அதை ரிட்டர்ன் பண்ணலான்னு சொல்லி போயிருந்தா. அதுவுமே அவன் கடைக்கு மட்டும் போய் அவளுக்கு அங்கிள் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உணவை உட்கொண்டு விட்டு இந்த விளாக் வந்து இதோட முடித்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உணவு உட்கொள்ள ஆரம்பிச்சு.